ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியலோட அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தி விட்டு தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து தீபா கார்த்தியோட கல்யாண பத்திரிக்கை வந்ததும் எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதில் ஒரு பத்திரிக்கையை திருட்டுத்தனமாக நம்ம ரம்யாவும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதே டைம் வீட்டுக்கு வந்ததும் நம்ம தீபாவோட பேரை வெட்டிட்டு ரம்யா வந்து அந்த பத்திரிகையில தன்னோட பேரை எழுதி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அவங்க அப்பா வந்ததும் பத்திரிகை வந்து மறைச்சிடுறாங்க. ஸோ ரம்யா அங்கிருந்து போனதும் உடனே ரம்யா அப்பா என்ன பண்றாங்கன்னா அந்த பத்திரிகை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா தீபாவோட பேரை வெட்டிட்டு ரம்யா வந்து தன்னோட பேரை எழுதி இருக்காங்க. இதை பார்த்து ரம்யாவோட அப்பா வந்து செம்மையா அந்த இடத்துல டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இந்த பொண்ணு இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்கா, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்தும் இவன் இப்படி பண்றாளே, அப்படின்னா அந்த மாப்பிள்ளையே பிடிச்சிருக்குங்கிறது, அதே மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சது எல்லாமே பொய்யா, இந்த பொண்ணை புரிஞ்சிக்கவே முடியலையே, இதை உடனே கார்த்திக் தம்பிக்கிட்ட சொல்லி ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யா அப்பா முடிவெடுக்கிறாங்க. அப்ப நம்ம கார்த்தி வீட்டுக்கு வந்து தம்பி உங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யா எழுதி வச்சிருக்கிற அந்த பத்திரிகையை வந்து காமிச்சதும் கார்த்தி வந்து செம அதிர்ச்சியாராங்க. என்ன சார், உங்க பொண்ணு திருந்தவே மாட்டாங்களா? அதான் தம்பி நான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்படி இல்லாமல் பொண்ணுங்க இருப்பாங்க. எனக்கு என்னமோ உங்கள் கல்யாணத்தில் இந்த ரம்யாவால் எது பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு தம்பி. ரம்யா வந்து என் பொண்ணு தான், ஆனால் அடுத்தவன் புருஷன் மேலே ஆசைப்படும் போது எப்படி தம்பி என் பொண்ணை என்னால் நம்ப முடியும்? எப்படி என்னால் அவளை மன்னிக்க முடியும்? இங்கே பாருங்க, இப்போதான் எனக்கு புரியுது ஏன் உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா தன்னோட கல்யாணத்தை வைக்க சொன்னான்னு. கண்டிப்பாக இந்த வாட்டி உங்களை அடையிறதுக்கு என் பொண்ணு ஏதோ முயற்சி பண்ணுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் தான் எப்படியாச்சும் கொஞ்சம் ரம்யா கிட்ட இருந்து கவனமாக இருக்கணும் தம்பி. என் பொண்ணை மட்டும் எனக்காக தண்டிச்சிடாதீங்க அப்படின்னது. சார், உங்கள் பொண்ணு மாப்பிள்ளையே ஓகே சொன்னப்போவே எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, நீங்கள் இதை பற்றி worry பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் ரம்யா அப்பாவும் சந்தோஷப்படுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ரமேஷ் வந்து ரம்யாவை பார்த்து சைட் அடிக்கிறதுக்காகவே அடிக்கடி நம்ம அபிராமி வீட்டுக்கு வந்ததும் உடனே நம்ம அபிராமி ஏப்பா ஏன் இப்படின்னு தயங்கிட்டே வரணும், இங்கே பாரு நீயும் ரம்யாவும் எங்கேயாச்சும் வெளியிடங்கள் போங்க, அப்போ தானே உங்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும். ஏமா ரம்யா, அந்த பையனை பார்த்தியா, உன் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருந்தா இப்படி உன்னை அடிக்கடி பார்க்க வருவான். இங்கே பாருமா, உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா பீச் பார்க் சினிமான்னு போயிட்டு வாங்கம்மா, யாரு என்னத்தை கேட்க போகிறாங்க? தீபா கார்த்தி கல்யாணம் முடிச்ச கையோட உனக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் நடக்க போகுது தானே அப்படின்னதோ. இல்லை ஆண்டி, இருக்கட்டும் பரவாயில்லை, என் வெளியிடங்கள் போய் தான் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணுமா என்ன, ஃபோன் நம்பர்லாம் இருக்கா ஆண்டி, நாங்கள் ஃபோனையும் பேசிக்கிறோம் அப்படின்னதும். அப்போனா சரிம்மா என்கிற மாதிரி அபிராமியை வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ரியா கிட்ட நடந்த விஷயத்த சொன்னதும் உடனே ரியா வந்து ரம்யாவுக்கு இங்கே பாரு, நாளைக்கு விடிஞ்சா கார்த்தியோட கல்யாணம், நான் சொல்கிற மாதிரி பண்ணு, ஈஸியாக உன் கல்யாணமும் நடந்து முடிச்சிடும் அப்படின்னதும். சரி, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? கண்டிப்பா தீபா இந்த இடத்துல இருக்கக்கூடாது, தீபாவை ஏதாச்சும் நான் பண்ணி ஆகணும் அப்படின்னதும். இங்க பாரு, நீ எதுவும் பண்ணுதா இருக்கவே கூடாது, அதனால தீபா குடிக்கிற பால்ல வந்து ஏதாச்சும் மயக்க மருந்த கலந்து போட்டுரு, அதே மாதிரி தீபாவோட காஸ்டியூம் எல்லாத்தையும் நீயே வாங்கி வச்சுக்கோ, அதே ட்ரெஸ்ஸை நீயும் போட்டுட்டு முக்காடு போட்டுக்கோ, தீபா எப்படி ஸ்டார்ட்ல கார்த்தியை கல்யாணம் பண்ணாலோ அதே கிட்டப்புல நீயும் போய் மனமடியில உட்காரு, கார்த்தியும் நீ என்ன நினைச்சு கண்டிப்பா உன் கழுத்துல தாலி கட்டுவா அப்படின்னதும். சூப்பர் ஐடியா, சரி அப்படியே பண்ணிடலாங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தீபா விட்டு தான் காமிக்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்து கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. அங்கே பார்த்தோன்னா நம்ம தீபாவை வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மீனாட்சி மைத்லி. அப்போது ரியாவும் அந்த இடத்துக்கு வராங்க. இந்த பக்கம் ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, தீபா இந்த பாலக்குடி, அப்போ தான் நீ நல்லா தெம்பாக இருப்பா, ஏன்னா சந்தோஷத்தில் காலையிலேருந்து நீ எதுவுமே சாப்பிடலை அப்படின்னதும் தீபாவும் மயக்க மருந்து கலந்துருக்கிற அந்த பாலை வந்து முழுசாக குடிச்சு முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ரம்யா வந்து செம்ம ஹாப்பியாகிறாங்க. இனி கார்த்தி பக்கத்துல எப்படி உட்கார்றன்னு நானும் பாக்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து மயக்கம் அடைஞ்சதும் ரியாவும் ரம்யாவும் சேர்ந்து தீபாவை ஒரு ரூம்ல வந்து அடைச்சு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா வந்து தீபா மாதிரி ரெடி ஆகிட்டு முக்காடும் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து மனம் இடையில உட்காடுறாங்க. அப்படின்னு பார்த்து பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் ரம்யா வந்து அழைச்சிட்டு வராங்க.
உடனே அங்க பார்த்தோம்னா நம்ம ரம்யாவும் ரெடி ஆயிட்டு வந்து தீபா மாதிரி வந்து நம்ம கார்த்தி பக்கத்துல உட்காடுறாங்க. அப்போ கார்த்திக்கு வந்து சந்தேகமா இருக்கு, என்ன இது இப்படி முக்காடு போட்டுட்டு இருக்காங்க, முக்காடு போட்டதாலதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாழ்க்கையிலே வந்து பெரிய குழப்பம் நடந்துச்சு அப்படின்னுட்டு, எங்க இந்த முக்காடால தான் 1000 பிரச்சனைகள் வந்துச்சு இன்னைக்குமா அப்படின்னதும், ஆமாங்க என்ன என் உயிரை வந்து காப்பாத்துனாங்க இல்லையா அந்த சாமியார், அவங்க தான் இது 2ஆம் தரமா நீ பண்ண போற கல்யாணம், அதனால உன் முகத்தை கடைசி வரைக்கும் புருஷன் பார்க்க கூடாது, தாலி கட்டி முடியத்தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. அவங்க பேச்சை வந்து எப்படிங்க மிட முடியும், அதான் நானும் முக்காடு போட்டு வந்துட்டேன் அப்படின்னதோ, அப்படின்னா சரிதான் அப்படின்னு கார்த்தி வந்து கையெல்லாம் பார்க்குறாங்க. ஏற்கனவே 2 பேரும் மோதிரம் மாற்றிப்பாங்க, அந்த மோதிரத்தை தீபா கார்த்திக்கிட்ட கலட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை கார்த்தி யோசிச்சு பார்த்துட்டு தீபா கையை நோட் பண்ணுறாங்க, அதாவது ரம்யான்னு நினச்சி நோட் பண்ணுறாங்க. ரம்யாவோட கையை நோட் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ரம்யா கையில் அந்த மோதிரம் இல்லை. அப்போது கார்த்திக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது, கண்டிப்பாக இது தீபாவா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு. உடனே கார்த்தி வந்து என்ன மோதிரத்தை கலட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆமா உங்க மோதிரம் எங்க கலட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னதும், அதுவாங்க அது ரொம்ப இறுக்கமா இருக்குங்க, கஷ்டமாவும் இருக்கு, அதான் அதை கொஞ்சம் பெருப்பிச்சு எடுக்கணும், அதான் கலட்டி வச்சுட்டு அப்படின்னு ரம்யா வந்து சமாளிச்சது. ஓஹோ அப்படின்னா சரிங்கிற மாதிரி கார்த்தி அமைதியா உட்காடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம தீபாவை வந்து காப்பாத்தினா அந்த லேடி சாமியாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாங்கம்மா, உங்க ஆசீர்வாதம் இல்லாம கண்டிப்பா தீபாவோட கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தேன், வாங்கம்மா நீங்க தான் 2 பேரையும் நல்லபடியா ஆசீர்வதிக்கணும் அப்படின்னதும் அந்த சாமியாரும் சந்தோஷப்படுறாங்க. சரி தீபாங்க அப்படின்னது, என்னமா தெரியாத மாதிரி கேக்குறீங்க, கார்த்தி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க அப்படின்னது. ஓஹோ உங்க மருமகளை இப்ப வரைக்கும் உங்களால அடையாளம் காண முடியல அப்படின்னு அந்த சாமியார் கேக்குறாங்க. என்னமா சொல்றீங்க, அவ என் தீபாதான் முகத்தை மூடிட்டு இருக்கிறதால உங்களுக்கு தான் அடையாளம் தெரியல அப்படின்னதோ. ஓஹோ அப்படியா, சரிமா. ஆமா யாரு சொன்னாங்க இப்படி தாலி கட்டுறதுக்கு முன்னாடி முகத்தை மூடணும் அப்படின்னதும், உடனே கார்த்தி வந்து, அம்மா நீங்க சொன்னதா தானே இப்போ தீபா சொன்னாங்க. இல்லப்பா நான் இதுக்கு முகத்தை மூட சொல்லணும், இங்க பாரு அது அவங்கவுங்க ஒரு சம்பிரதாயம், உங்க ஊர்லயும் வந்து இப்படி முகத்தை மூடித்தான் கல்யாணம் பண்ணணும்னு சம்பிரதாயம் இருக்கா என்ன அப்படின்னதும் ரம்யா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இத சாமியாரே நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க போல இருக்கே அப்படின்னதும், இந்த பக்கம் அந்த சாமியார் வந்து உடனே நம்ம ரம்யாவை என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருமா உட்கார்ந்த பொண்ணு எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, தீபா நீ கொஞ்சம் வாமா, இங்க பாரு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா நீ எழுந்திருச்சு வா அப்படின்னதும், உடனே அபிராமியும் அதான் அந்த சாமியாரே சொல்றாங்களே வாமா தீபா அப்படின்னதும், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் என்ன பண்றாங்கன்னா ரம்யாவை நேரா ரொம்ப கழிச்சிட்டு போறாங்க. இங்க பாருங்க நல்ல நேரம் முடிய போது, இப்போ எதுக்கு தேவையில்லாம என்ன இங்க அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு ரம்யா தீபா குரல்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே முக்காடை எடுத்து விட்டுட்டு அந்த லேடி சாமியார் வந்து ரம்யா கண்ணத்திலேயே அடிக்கிறாங்க. இது பார்த்து ரம்யா அதிர்ச்சியாகி, இவ்வளோ தைரியம் இருந்தா எம்மையில நீங்க கை வைப்பீங்க அப்படின்னதும், இவ்வளோ தைரியம் இருந்தா தீபாவை ஏமாத்திட்டு நீ அவளோட இடத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொன்னதும் ரம்யாவும் பயந்து போய் உட்காடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம ரம்யா வந்து ஒரு கயிறால வந்து கட்டி போட்டுடுறாங்க அந்த சாமியார். இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு மைட்லி மீனாட்சியும் வராங்க. ஆமா என்னமா பண்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா கட்டி போட்டு இருக்கிறது ரம்யாவை. அதை பார்த்து மீனாட்சி மைட்லி அதிர்ச்சி ஆறாங்க. ஏய் ரம்யா, அப்போ கார்த்தி பக்கத்துல முக்காடு போட்டு உட்கார்ந்தது நீயா அப்படின்னு கேட்டதும் ரம்யா வந்து திருதிரன்னு முழிக்கிறாங்க. அடி பாவி நினைச்சோண்டி, நீ இப்படியான தில்லு முள்ளு வேலை பார்க்கத்தான் கல்யாணத்தை முன்கூட்டியே நடத்த சொன்னேன், உன்னை சும்மா விட மாட்டா அப்படின்னு போது, இங்க பாருங்கம்மா தீபா அந்த ரூம்ல அடப்பட்டு கிடக்கா, அவளை சரி பண்ணி உடனே கார்த்தி பக்கத்துல போய் உட்கார வைங்க அப்படின்னதும், உடனே மீனாட்சி மைட்லியும் போய் கதவை திறந்து பாக்குறாங்க. தீபா மைக்க நிலைமையில இருக்காங்க. அந்த சாமியார் எந்த உண்மையுமே தீபா கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. உடனே அவங்க 2 பேரும் தண்ணி எல்லாம் தெளிச்சு, தீபா எழுந்திரி நீ இங்க எப்படி வந்த அப்படின்னும் போது, தெரியலக்கா திடீர்னு மயக்கம் ஆயிடுச்சு, கடைசியில ரம்யா ஒரு பால் கொடுத்தா அதை குடிச்சதுக்கு அப்புறமா தான் மயக்கம் வந்துருச்சு அப்படின்னதோ. சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், உன்னை நாங்க எல்லாரும் தேடினோம், இங்க பாரு டைம் ஆச்சு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வா போகலாம் அப்படின்னு தீபாவை சரி பண்ணிட்டு மீனாட்சி மைத்திலே முக்காடி இல்லாமலே கார்த்தி பக்கத்துல வந்து உட்கார வைக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த லேடி சாமியார், பயப்படாதீங்கம்மா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னதும், இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்தியும் தீபா கழுத்துல தாலி கட்டி முடிச்சு